பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். வீட்டு வேலைகளை முடிச்சோமே, அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு இப்படி வந்து திண்ணையில உட்கார்ந்தேன். நான் இங்கன இருக்கிறது இந்த கொசுக்களுக்கு எப்படிதான் தெரிஞ்சதோ. திருவிழாக்கு போறா போல குடும்பத்தோட என் வீட்டை தேடி வந்துடுச்சுங்க. இப்ப என்ன செய்யறது? இப்படி கொசு கடிக்குதே. இந்த மனுஷங்கிட்ட ஒரு வேலையை சொன்னா எப்படிதான் மறந்து போறாரோ தெரியல. சந்தையிலிருந்து இந்த பைகளை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என் கையே மறுத்து போயிடுது. பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னவரு இன்னும் ஆளையே காணோம். சரி, கொஞ்ச தூரம் போனா மருதாணி வீடு வரும், அங்க போயாவது இந்த பைகளை வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு போனை பண்ணுவோம். சரி சரி, கொசுவை விரட்ட ஏதாவது முயற்சி பண்ணலாம். மூலிகை புகை போட்டா கொசு எல்லாம் வந்த வழி பார்த்து ஓடி போயிடும். அதுக்கு முன்னாடி சட்டியில நெருப்பு மூட்டி வைக்கணும். மருதாணி, மருதாணி. அடடே, வா பொன்னி. ஏன் புள்ள, இந்த பைகளை கொஞ்சம் திண்ணையில இறக்கி வையேன். சரி சரி, கொடு பொன்னி. அப்பாடா, இப்பதான் பாரமே குறைஞ்சுது. சத்த இருப்புல, நான் குடிக்க தண்ணி கொண்டாரேன். ஆமா மருதாணி, கொண்டா. ரொம்ப தாகமா தான் இருக்கு. அட, இது என்ன? இந்த புள்ளைய நெருப்ப மூட்டி வச்சிருக்கு. சரி சரி, வரட்டும் கேப்போம். இந்த பொன்னி, தண்ணிய குடிச்சுப்புட்டு இந்த கிண்ணத்துல அரிசி போட்டு வச்சிருக்கேன், அதையும் சாப்பிடு. நல்லது புள்ள, நான் களைப்பா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட புட்டு கொண்டாந்துருக்க. ஆமா, இந்த சட்டியில நெருப்பு போட்டு வச்சிருக்கியே, வீட்டுக்கு ஏதாவது சாம்பிராணி புகை போட போறியா? இல்ல பொன்னி, இன்னைக்கு என்னவோ கொசுவெல்லாம் அதிகமா இருக்கு. இந்த கொசுக்களை விரட்ட வேப்ப நுச்சி இலைய காய வச்சிருக்கேன். அத புகை போட்டா கொசுவெல்லாம் குறையும். அட ஏன் புள்ள, கடையில தான் கொசுவத்தி சுருள் இருக்கே, அதை வாங்கி ஏத்த வேண்டியதானே? இல்ல பொன்னி, சின்ன சின்ன விஷயத்துக்கு நாமளே இயற்கையான முறையில தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். இப்ப பாரு, புகை போட்டதும் கொசுவெல்லாம் காணாம போச்சு. அதுவும் சரிதான். இப்படி யோசிக்கிறதால தான் நீங்க விவசாயத்தை எப்பவும் இயற்கை முறையில தொன்று தொட்டு செஞ்சுட்டு வரீங்க. ஆமா பொன்னி, இயற்கை முறை விவசாயம் செய்யறதால நம்ம மண் வளமும் நல்லா இருக்கு, மனிதர்களோட உடல் நலனும் ஆரோக்கியமா இருக்கும். சரியா சொன்ன மருதாணி, எனக்கும் இயற்கை முறை விவசாயம் செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அதை பத்தி எந்த விவரமும் தெரியாம வேலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனையா இருக்கேன். இப்போ உனக்கு என்ன புள்ள, இது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும், அம்புட்டு தானே? சத்த இரு, வாரேன். தோ வாரேன்னு வீட்டுக்குள்ள எங்க போறவ? பொன்னி, இத பாரு, ரேடியோ. இத கொண்டாரதான் போனேன். என்ன புள்ள, ரேடியோவை கொண்டாந்துருக்க? பாட்டு ஏதா கேட்க போறோமா என்ன? பொன்னி, ரேடியோவில் பாட்டு மட்டும் இல்லை, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பல விவசாயிகளுக்கு வழிகாட்டியா இருக்கு நம்ம ரேடியோ. இப்போ கூட விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சி வரப்போகுது, கவனமா கேளு புள்ள, அது உனக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் இங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதால போச்சு. இப்பவே நிகழ்ச்சிய நானும் கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்களை கேட்கலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? நாங்கள் நெல், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறிகள் எல்லாமே செய்கிறோங்க. நெல் சாகுபடி பற்றி சொல்லுங்களேன், அது எப்படி பண்ணுறீங்க? நெல் சாகுபடி எஸ்ஆர்ஐ செய்வோங்க. எஸ்ஆர்ஐயில் சாதாரண நடவு முறையை விட எஸ்ஆர்ஐயில் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குதுங்க. அந்த வரிசையில் நடுறதுனால நெல் அந்த பயிருக்கு காற்று ஓட்டம் அதிகமாக ஏற்படுது. 15வது நாள் 35வது நாளில் அந்த கோணா வெட்டர் ஓட்டுறோம் இல்லைங்களா,
அப்போ அந்த களையும் எருவாகுது. அப்போ வந்து பழைய வேர்களாக இருந்து புது வேர்கள் வந்து விடுதுங்க. புது வேர் விடுறப்போ வந்து தூர் வந்து அதிகமாக கட்டுதுங்க. அதனால் வந்து மகசூல் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி அந்த எஸ்ஆர்ஐ செய்யறதுனால எலி தொல்லைகள்லாம் வேறு கம்மி. அடுத்து காற்றுனால சாயிற தன்மை கம்மி ஆகிடுதுங்க. இதனால் மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்குதுங்க. நீர் பாய்ச்சறதெல்லாம் நீர் மறைய நீர் கட்டு அந்த முறையில் வந்து தண்ணி மறைஞ்ச உடனே அப்புறம் தண்ணி கட்டுறதுங்க. ஒரே அடியாக ஒரு அடி 6 அடிக்கு கட்டி வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா நீர் மறைய நீர் கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நீர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு ஒத்த நெல் நாற்று தான் வைக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு நாற்று தான் இளம் நாற்றா நன்னாங்க. நாற்று எப்படி நடவு செய்கிறீங்க? நாற்று வந்து மேட்டு பாத்தி விட்டு பண்ணுவோங்க. அப்படி சில சமயங்களில் முடியாத நேரத்தில் வந்து சாதாரண நாற்றாங்கால்லே வந்து விதை வந்து ஏக்கராவுக்கு 3 கிலோ 2 கிலோலேருந்து 3 கிலோ தான் தெளிப்புங்க. அந்த நாற்று வந்து இளம் நாற்றாக இருக்கும்போது எடுக்கும்போது அப்போ வேறு அறுபடாமல் வந்துடுது. அங்கே நடுறப்போ வந்து தூர் வந்து அதிகமாக கட்டுதுங்க. அதனால தான் எஸ்ஆர்ஐயில் வந்து மகசூல் அதிகமாக கிடைக்குதுங்க. இடைவெளியில் எவ்வளோ விட்டு நட்டுறீங்க? இடைவெளி வந்து 3/4 அடிங்க. எப்படி ஆள் வச்சு நட்டுறீங்களா இல்லை மிஷின் நடுவுங்களா? மிஷின் நடுவுங்க. மிஷின் கிடைக்காத சமயத்தில் ஆள் வச்சு நட்டுடுவோங்க கயிறு பிடிச்சி. இப்போது நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க? பெரும்பாலும் நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லைங்க. இந்த பஞ்சகவ்யா தயார் பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் 15வது நாள் நட்ட 15வது நாளில். அது பிறகு வந்து பூச்சி வந்து தாக்குதல் இறங்குற போல் தெரிஞ்சால் ஆடு சாப்பிடாத இலையெல்லாம் வந்து உருவி கொண்டு வந்து காய வச்சு நெல்லில் உலர்த்தி அதை நல்லா தூள் பண்ணி கோமியத்தை ஊற வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோங்க. அதோட பாதிப்பு வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த உரச்செலவுலாம் குறையும் இல்லைங்களா? ஆமாங்க. உரச்செலவு கம்மி. களையெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு எடுக்க வேண்டிய வேலை இல்லைங்க. இந்த கோணா வெட்டர் ஓட்டுறதுனாலங்க. இப்போ இந்த மாதிரி ஒத்த நெல் நாற்று அதே போல் இந்த இயற்கை முறையில் தான் இது சாகுபடி செய்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்படிங்கும்போது அந்த மகசூல்லாம் எந்த அளவுக்கு கிடைக்குது? நெல் மணிகள்லாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் நான் மட்டும்தான் முதல்ல செஞ்சேன். அப்போ வந்து ஏக்கராவில் 8 மூட்டை தான் கிடச்சிதுங்க. 2வது முறையும் செஞ்ச விடாமல் அப்போ 5 மூட்டை கிடச்சிதுங்க ஏக்கராவில். விடாமுயற்சியால் மறுபடியும் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி செஞ்சு ஒரு ஏக்கராவில் 67 மூட்டை நெல் அறுத்து கலெக்டர் அவார்டு கொடுத்தாருங்க. 10 மூட்டை 15 மூட்டையிலேருந்து நீங்கள் 67 மூட்டை வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. அதுக்கு இந்த செயற்கையான பூச்சி மருந்து செயற்கை உரங்கள் இதெல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்லை? எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இயற்கை முறையிலே இந்த இயற்கை முறையில் மகசூல் எடுக்க முடியும். மகசூல் எடுக்க முடியுதுங்க. இந்த இயற்கை முறை சாகுபடி அப்படிங்கும்போது இந்த பஞ்சகாவியாலாம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. பஞ்சகாவியா எப்படி தயார் பண்ணுறீங்க? மாட்டு கோமியம், பால், தயிர், மோர், இளநீர், வெல்லம், கரும்பு சார் கிடைக்காத இதில் வெல்லம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு புளிக்க வச்சு 1 மாதம் 32 நாள் வச்சு வடிகட்டி தெளிச்சிடலாங்க. அது வந்து தெளிப்பு எப்படி தெளிக்கிறீங்க? ஒரு லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிங்க ஊற்றி ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட பயிர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தண்ணியினுடைய மடாய் கால்வாய் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு ட்ரம்மில் வச்சு தண்ணி வந்து ஓட்டை போட்டு விட்டுவிடுவோங்க. அந்த ட்ரம்மில் இருந்து தண்ணி நீராக கூடவே வந்து பாய ஆரம்பிச்சிடும். அப்போ பயிர் வந்து நல்லா செழிப்பாக வருதுங்க. அது கண்கூடா தெரியுதுங்களா? கண்கூடா தெரியுதுங்க. பசுமையாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு பயிர். இப்போ அதே போல் இந்த பூச்சி நோய் அது கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணுறதா? ஆமாம். அந்த இலை தலைகள்லாம் பயன்படுத்தி அது என்னென்ன இலைகள் பயன்படுத்துகிறீங்க? அது எப்படி தயார் பண்ணுறீங்க? ஆடு சாப்பிடாத இலைங்க நொச்சி, புங்கன், எருக்கன் இதை போல் ஆடு சாப்பிடாத இலைங்கள்லாம் சேகரித்து நிழலில் உலர்த்தி அதை தூள் பண்ணி மாட்டினுடைய கோமியத்தில் ஊற வச்சு அதை வடிகட்டி தெளிச்சிட்றேங்க. இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரத்தினுடைய பங்கு அதிகம் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த மண்புழு உரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? ஆமாங்க. நாங்களே தயார் பண்ணுறேங்க மண்புழு உரம். அது எப்படி தயார் பண்ணுறீங்க? அதாவது தொட்டி கட்டி வச்சுருக்கிறேங்க மண்புழு. அதில் வந்து மாட்டு சாணம் ஒரு ரேர் போடுவோம். மறுபடியும் இலை தழை. 2வது மறுபடியும் சாணம் போடுவோம். மறுபடியும் அதே போல் தழையெல்லாம் போடுவோம். மறுபடியும் சாணம் போடுவோம். போட்டு புழு விட்டுடுங்க. ஒரு பாண்டுக்கு ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ புழு விட்டுட்டோம்னாக்கா காலை மாலை தண்ணி தெளிக்கணுங்க. அதாவது உச்சி வெயில் படக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். மேலே ஏதாவது சாக்கு கோணி போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னாக்கா மண்புழு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சேகரிக்கலாங்க. அது சாப்பிட்ற கழிவெல்லாம் வந்து மேலே வந்து அப்படியே தேங்கிடுங்க. அப்போ அந்த கோணி எடுத்துகிட்டு நம்ம அதை சேர்த்து சேகரித்து வச்சுக்கலாங்க. அதை ஜல்லட்டில் ஜல்லினோம்னா 1.5 புழுகள் இருந்தால் கூட அதெல்லாம் ஜலிக்கிறப்போ வெளியே வந்துடும். மறுபடியும் அதை எடுத்து அதை தொட்டிலேயே விட்டுடலாங்க. இதுங்க அது நம்ம மண்ணிலேயே உற்பத்தி அதிகமாக இருக்குங்க. நம்ம வீடு வாசல் எங்கெங்கே நம்ம பண்ணாலுமோ அந்த இடத்தெல்லாம் மண்புழு தாங்க. ரசாயனம் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால மண்புழு உற்பத்தி அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி மண்புழு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம்லாம் நீங்கள் போடுறதுனால பயிரில் ஏதாவது வித்தியாசம் என்ன எப்படி தெரியுதுங்க? ஆனால் இந்த ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து ஒரு முறை போட்டால் கூட பயிர் வந்து பசுமையாகவும் திரட்சியாகவும் இருக்குதுங்க.
இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் நீங்கள் செஞ்சு விற்பனை செய்யும்போது எப்படி அந்த லாபகரமாக இருக்குங்களா? வருமானம் போதுமானதாக இருக்கா? இது அரிசி ஆக்கி விற்கிறப்போ வந்து லாபகரமாக இருக்குதுங்க. இப்போ நெல் சாகுபடி பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை முறையில் எப்படி செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. மற்ற காய்கறி பயிர்கள்லாம் என்ன செய்கிறீங்க? அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? காய்கறிகளை வந்து மிளகாய், வெண்டை அதை செய்கிறேங்க. வெண்டை, மிளகாய் சாகுபடி அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படி அது செய்கிறீங்க? மிளகாய் எல்லாம் வந்து காயாவை பறிச்சிட்றேங்க. இந்த இயற்கை முறையில் செய்யறதுனால காய் வந்து பசுமையாக இருக்குது, சீக்கிரம் வாடாமல் இருக்குதுங்க. அதே போல் வெண்டைக்காயும் அப்படி தாங்க. இப்போது ரசாயன முறையில் செய்கிறப்போ வாடிடும். ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து காய் வாடாமல் பசுமையாகவே இருக்குதுங்க. நுகர்வோரும் வந்து வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா ருசியாக இருக்குதுன்னு மறுதடவை வந்து அவங்கள கேட்டு வாங்குறாங்க வியாபாரிங்க கிட்ட. வியாபாரிங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க விரும்பி. காய்கறி சாகுபடி தவிர இந்த கீரை அந்த மாதிரிலாம் சாகுபடி செய்கிறீங்களா? செய்வோங்கய்யா. என்ன கீரை சாகுபடி செய்கிறீங்க? இந்த காசில் கீரைன்னு சொல்கிறவங்க இல்லைங்களா, புளிச்சக்கீரை அதை செய்வோம். அரைக்கீரை, தண்டுக்கீரை. அதெல்லாம் எப்படி சாகுபடி முறைகள் எப்படிங்க? அதுவும் இப்படி தாங்க. நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம். அந்த மண்பு உரம் போடுவோம். போட்டுட்டு விதையை தெளிச்சிட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவியா ஒரு முறை தெளிப்புங்க. 5வது 7வது நாளில் அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும். பூச்சி இறங்காது. அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல் தெரிஞ்சால் இந்த ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். 15 நாள் 20 நாளில் கீரை பறித்து விற்றுடுவோங்க. மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து நாங்கள் செய்கிறத வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் அதை வந்து விரும்பி வாங்குறாங்க. கீரை சாகுபடியில் எப்படி நல்ல வருமானங்களா? நல்ல லாபங்கய்யா. குறுகிய காலத்துலேயே வந்துடுது வருமானம். இப்போது கீரை சாகுபடி சொன்னீங்க. இந்த கீரையிலே இந்த முருங்கைக்கீரைலாம் வருது இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் எப்படிங்க? அதுவும் ஆர்கானிக் முறையில் தான் செய்கிறேங்க. முருங்கைன்னா அது தனியாக செடி முருங்கையா? அந்த செடி முருங்குங்க. அது காய்க்கு விடுறதில்லை. நாங்கள் இந்த கீரைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுங்க. அதாவது முருங்கைங்கிறது முன்னாடிலாம் எங்கேயாவது ஒரு மரமாக வச்சு நட்டு அங்கங்கே வரப்பு ஓரங்களில் மரம் வச்சு நட்டு அதிலிருந்து முருங்கைக்காயை பறித்து விற்பாங்க. இப்போ எப்படி நீங்கள் எப்படி சாகுபடி செய்வீங்க? இப்போ வந்து நிலத்தை உழுது பண்படுத்திடுவோங்க. பிறகு வந்து பார் ஓட்டிடுவோம். வயலில் பார் ஓட்டிட்டு விதையை வாங்கி விதையை ஊனிடுவோம். விதையை ஊனி தண்ணி பாய்ச்சிட்டோம்னாக்கா ஒரு வாரத்தில் வந்து செடி முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. செடி முளைக்க ஆரம்பித்த உடனே அதை களை வெட்டினாங்க. புல் இல்லாமல் களை வெட்டிட்ட பிறகு செடி வந்து 15-20வது நாளில் வந்து நல்ல ஒரு அடி அந்த அளவுக்கு வந்துடுங்க. கீரை அப்போல்லாம் அறக்கக்கூடாதுங்க. கீரை வந்து 2 அடி உயரத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து உரம், நம்ம ரசாயன உரம் போடாமல் இந்த ஆர்கானிக் முறையில் மண்புழு உரம், இந்த பஞ்சகவியா இதெல்லாம் தண்ணியோட பாய விடுவோங்க. அப்போது வந்து கீரையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. 20 நாள் 25 நாள் 2 அடி உயரம் வந்த உடனே முதல் கட்டிங் மட்டும் 2 அடி உயரம் விட்டு தான் கட் பண்ணணுங்க. அதன் பிறகு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணிக்கினே இருக்கலாங்க. முதல் கட்டிங் வந்து எவ்வளோ நாளில் வருதுங்க? ஒரு மாதம் ஆகிடுதுங்க. முதல் கட்டிங் ஊனி 2 அடி வந்தோடனே 2 அடியிலேருந்து கட் பண்ணிடலாங்க. அதனால் வந்து ஒரு சீக்கிரமான வருமானம் 15 நாளைக்கு ஒரு கட்டிங் வந்துக்கினே இருக்குது இல்லைங்களா, அதனால் இது ஒரு லாபகரமான பயிருங்க. இது தவிர பயிர் வகைகள்லாம் என்ன சாகுபடி செய்கிறீங்க? பயிர் வகைகள் வந்து உளுந்து, பச்சை பயிர் பண்ணுறேங்க. உளுந்து சாகுபடி பற்றி சொல்லுங்களேன். எப்படி அது நிலத்தை பண்படுத்தி எப்படி அது சாகுபடி செய்கிறீங்க? நிலத்தை வந்து நல்லா உழவு ஓட்டினாங்க. ஒரு 4 உழவு ஓட்டினாங்க. மண் வந்து தூளாக இருக்கணும். நம்ம விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் வந்து தகுந்த ஈரம் இருக்கணுங்க. ஈரம் இருக்கணும். விதையை வந்து நம்ம வந்து நாளைக்கு தெளிக்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி வந்து நைட்டு தண்ணியில் போட்டுருந்தாங்க. விதையை தண்ணியில் ஊறிடுச்சுனாக்கா மறுநாள் காலையில் வந்து விதையை தெளிச்சிட்டு உழவு ஓட்டிடலாங்க. அப்படி தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால மேலேயே விதை கூட முளைப்பு தரன் வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதுக்குன்னா இப்போ அப்படியே விதைச்சி விட்ருவீங்களா? விதைச்சி விட்ருவோம். அது மறுபடியும் மண்ணு போட்டு மூட வேணாங்களா? அதை தான் ஏர் விழுறோம் இல்லைங்களா, அதில் மறைஞ்சிடுங்க. இப்போ விதைச்சிட்டு ரொட்டவேட்டரை விட்டு ஓட்டி விட்டுருவீங்க? ஆமாங்க. அதனால் அது மறைஞ்சிடும். அது எப்படி முளைச்சி எப்படி அடுத்தடுத்த பருவம் எப்படி வருது? ஆமாங்க. அது வந்து 20 நாள் 25 நாள் ஆச்சுன்னாக்கா அப்போ வந்து ஒரு களைகள் இருந்தால் ஆளை வச்சு ஏதோ களை எடுத்துடுவோம். 30-40வது நாளில் வந்து பஞ்சகவியா ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அப்போ வந்து பூக்கள் வந்து அதிகமாக எடுக்குது. எடுத்த பூக்கள் வந்து பிஞ்சி அதிகமாக விடுதுங்க. பயிரை வந்து திரட்சியாக இருக்குதுங்க. இது வந்து உளுந்து. ஆமாம். உளுந்து எவ்வளோ பரப்பில் சாகுபடி செய்கிறீங்க? இப்போ 4 ஏக்கர் போட்டுக்கிறேங்க. சீட் பாம். அதுவும் அது விதைக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்குமா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆமாங்க. களவண்ணு இருந்தால் எடுக்கணும். பூச்சி தொல்லைலாம் அதிகமாக இல்லாத அளவுக்கு முன்கூட்டியே பார்த்துக்கணும். அந்த 2 மட்டும்தாங்க. மற்றபடியாக இங்கே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சீடு கொடுக்கறதுனால 100 ரூபாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தரமாக நம்ம உற்பத்தி செய்யணும். தரமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கணுங்க. முளைப்பு திறன் பார்த்து தான் கொடுப்பாங்க. அறுவடையெல்லாம் எப்படி செய்கிறீங்க? அது அறுவடையெல்லாம் ஆளை வச்சு தாங்க அடுத்து எடுத்துடுவோம். டிராக்டரில் ஓட்டிடுவோங்க. இது தவிர அந்த பயிரில் உளுந்து தவிர பச்சை பயிரெலாம் சாகுபடி செய்கிறீங்களா? ஆமாங்கய்யா. அதுவும் விதைக்கா இல்லை?
அதுவும் சீட் பாம் விதை பண்ணை தான். ஆமாங்க. அதுக்கு இதே முறையில் தான் நீங்கள் இதே முறையில் தான் செஞ்சு கொடுத்துடுவோங்க. இதெல்லாம் லாபகரமானதாக இருக்குங்களா? லாபகரமானதாங்க இருக்குது. இது காய்கறி சாகுபடி, கீரை சாகுபடி, அதே போல் பயிர் வகைகள்லாம் சாகுபடி செய்கிறீங்க. இது தவிர அந்த எண்ணெய் வித்து பயிர்கள்லாம், அந்த வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சாகுபடி செய்கிறீங்களா? செய்கிறேங்க. அது எப்படி வேர்க்கடலை எவ்வளோ பரப்பில் போட்டிருக்கீங்க? 2 ஏக்கர் போட்டுருக்குங்க. வேர்க்கடலை சாகுபடி பற்றி சொல்லுங்களேன். நல்ல உழவு ஓட்டினுங்க. வேர்க்கடலையே மண்ணில் வந்து அந்த அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா அதை வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சிடுவோங்க. அது எவ்வளோ தேவைப்படுங்க? எவ்வளோ அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியாலாம் எவ்வளோ போடுவீங்க? 600 கிராம் 1 ஏக்கருக்கு. அதை விதை நேர்த்தி செஞ்சு. விதை நேர்த்திங்கிறது எப்படி செய்வீங்க? அதாவது ஆரிய கஞ்சியோட இந்த அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா கலந்து கஞ்சியில் கலந்து விதையை அந்த கஞ்சியோடு கலந்து நிழலில் உலர்த்தி மறுநாள் விதைச்சிடுவோங்க. அது விதைப்புங்கிறது எப்படிங்க? ஆளை வச்சு தான் போட்டுடுறாங்க. அந்த இடைவெளியெலாம் நம்ம பார்த்து போடணும் இல்லைங்களா? அது ஏர் ஓட்டுறோம் இல்லைங்களா, அவங்க போகிறது வந்து 1/2 அடிக்கு ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு 35வது நாள் ஒரு களை எடுப்புங்க. 40-45 வந்து மண் அணைக்கணுங்க. ஜிப்சம் போட்டு மண் அணைக்கணும். அந்த ட்ரம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை உருட்டுவோங்க ஒரு முறை அந்த 45வது நாளில். அப்படி உருட்டுறப்போ அந்த விழுதுகள் வந்து அதிகமாக விடுது. அப்போ காய்கள் வந்து அதிகரிக்குதுங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் சாகுபடி செய்ய முடியுதுங்களா? செய்ய முடியுதுங்கய்யா. இது எப்படிங்க? இது செய்யலாம். இப்போ அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா போடுறோம் இல்லைங்களா, ரசாயனம் போடாமல் இது மண்புழு உரம் போடுறோம். இந்த பஞ்சகவ்யா தெளிக்கிறோம். 3 முறை தெளிப்போங்க. செடி 15வது நாள், 30வது நாள், 45வது நாள். அப்போ அந்த பசுமை மாறாமல் விழுதுகள் அதிகமாக விடுதுங்க. இப்போ வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் நீர் பாசனம்லாம் எப்படிங்க? அது 2 தண்ணி தாங்கய்யா மணிலாவுக்கு மட்டும். 3வது தண்ணிக்கு எடுத்துடலாங்க. அறுவடை பண்ணிடலாம். அறுவடையெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அறுவடையெல்லாம் கையில் தாங்க எடுக்கிறோம். அந்த காயை நாங்கள் வியாபாரிங்களுக்கு போடுறது இல்லைங்க, நாங்களே செக்காடி எண்ணெயாக கொடுத்துட்றோங்க. அது கொஞ்சம் வருமானம் கூட வருங்க. அந்த இது புண்ணாக்கு மாட்டுக்கு ஆகுது, வயலுக்கு பயன்படுத்துகிறோங்க. அதனால் அது விற்பனை கூட செய்யலாம் புண்ணாக்கு. ஆமாங்க, விற்பனை பண்ணலாம். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அந்த புண்ணாக்கு எங்களுக்கே தேவைப்படுதுங்க. நீர் மூலியமாக கொடுத்துட்றோம். தீவனம் ஆடு மாடு இருக்குது இல்லைங்களா, அதுங்களுக்கு தேவைப்படுது. வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க மகசூல்? 40 மூட்டை எடுப்போங்க. விற்பனைலாம்? விற்பனை தான். அதான் நாங்கள் வந்து காயை நேரடியாக விற்கிறது இல்லைங்க, காய வச்சு உடச்சி பயிராக்கி எண்ணெயாக்கி எண்ணெயாக விற்றுறதுங்க. வேர்க்கடலை தவிர எள் சாகுபடி செய்கிறீங்களா? செய்கிறேங்க. அது எப்படி செய்கிறீங்க? எள்ளும் இதே போல் தாங்க. எள்ளுக்கு 7 உழவு. இதெல்லாம் உழவு கம்மியாக இருந்தால் கூட அதுக்கு மட்டும் தூளாக இருக்கணுங்க. அப்போ விதை சின்னதாக இருந்தால் முளைப்பு திறன் வர்றதுக்காக 7 உழவு ஓட்டணும். நல்லா 7 ஓட்டி அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா எருவோடு கலந்து ஒரு முறை மேலே அது தெளிக்கிறதுக்கு முன்னாடி தெளிச்சேன்னாங்க. தெளிச்சிட்டு எள் ஏக்கராவுக்கு வந்து 2 கிலோங்க தெளிச்சிட்டு உழவு ஓட்டி விட்டோம்னாக்கா 7வது நாள் செடி வர ஆரம்பிச்சிடும். செடி வந்த பிறகு அதாவது நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் வந்து ஈரம் வந்து அதிகமான நல்ல ஈரப்பதம் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து எள் முளைக்கும். முளைச்ச பிறகு மகசூல் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்புங்க. எள்ளுக்கு வந்து தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக பாய்ஞ்சாக்கா செடி இறந்துடும். அப்படி சில மண் வந்து வறட்சியான மண்ணாக இருக்கும், அதுக்கு தண்ணி பாசணுன்ற இருந்தால் வயல்லே வந்து கால்வாய் வாங்கி வச்சுருந்தாங்க முன்கூட்டியே. அந்த கால்வாயில் தண்ணி விட்டு தண்ணியை இறச்சி விட்டுருந்தாங்க. அப்படி விட்டோம்னாக்கா அப்போ மகசூல் வந்து நல்லா கிடைக்குங்க. அதனால் இந்த எண்ணெய் வித்து பயிர்களான வேர்க்கடலை எள் சாகுபடி செய்கிறது நல்ல லாபகரமானது. நல்ல லாபகரமான பயிருங்க, செலவு கம்மிங்க. இதுவரை இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்களை கேட்டீர்கள். இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா புள்ள? இப்போ உனக்கு இயற்கை வழி வேளாண்மை பத்தி தெளிவா புரிஞ்சிருக்குமே. ஆமா மருதாணி, நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, நாம வசிக்கிற இந்த பூமி, இது எல்லாம் நமக்கு வரமால கிடைச்சிருக்கு. அதை நாம பாதுகாக்கணும்னா இயற்கை முறைகளை கடைபிடிக்கணும்னு இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் புள்ள. ரொம்ப அழகா சொன்ன பொன்னி. விவசாயிகளான நாம அனைவரும் இயற்கை முறை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அளித்து நம்ம வருங்கால சங்கதிக்கு வளமான பூமியை கொடுப்போம். நிச்சயமா புள்ள. நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாமளும் எடுத்து சொல்லிடுவோம். ஆமா புள்ள, இன்னைக்கு விவசாயத்து மேல இளைஞர்களும் ஆர்வம் காட்டி வராங்க. அவங்களுக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும். ஆமா மருதாணி, நீ சொல்றதும் சரிதான். மருதாணி, என் மச்சான் வண்டி எடுத்துட்டு வராரு. அப்ப நான் புறப்படுற மருதாணி. சரி பொன்னி. நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை
வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். கோடைக்காலத்தில் கோழி பண்ணைகளில் வெப்ப அயற்சி மேலாண்மை தகவல்கள். தமிழகத்தில் கோடைக்காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் கோழிகளின் உடல் வெப்பநிலை அதிகரித்து வெப்ப அயற்சி ஏற்படுகிறது. கோழிகளின் சராசரி உடல் வெப்பநிலை 105 ஃபாரன்ஹீட் முதல் 107 ஃபாரன்ஹீட் வரை காணப்படும். சுற்றுப்புறத்தின் வெப்பம் உடல் வெப்பநிலையை விட அதிகமானால் வெப்ப அயற்சி ஏற்பட்டு கோழிகள் உடனடியாக பாதிப்புக்குள்ளாகும். காற்றோட்டம் இல்லாத இடம், குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் வளர்ப்பது, தாழ்வான கூரை, குடிநீர் பற்றாக்குறை போன்ற காரணிகளால் கோழிகளில் வெப்ப அயற்சி ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும். கோழிகளுக்கு ஏற்படும் வெப்ப அயற்சியினால் உடல் எடை மற்றும் முட்டையிடும் எண்ணிக்கை குறைவதோடு இறப்பு விகிதமும் அதிகரித்து காணப்படும். கோழிகளில் வெப்பநிலையை சீரமைக்கும் தன்மை மிகவும் குறைவு. மேலும் அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்ற உதவும் வியர்வை சுரப்பிகள் கிடையாது. இதனால் கோடைக்காலத்தில் கோழி பண்ணையின் சுற்றுப்புற வெப்பநிலை 35 டிகிரி அதிகமாகும் போது கோழிகள் வெப்ப அயற்சி பாதிப்பிற்கு உள்ளாகிறது. தமிழகத்தில் மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பநிலை அதிக அளவில் இருப்பதால் கோழிகள் வெப்ப அயற்சியினால் பாதிக்கப்படுகின்றன. கோடை காலத்தில் கோழிகளின் உடல் வெப்பநிலை அதிகரிப்பால் நாக்கு உலர்ந்து இதய துடிப்பு அதிகரித்து இரத்த நாளங்கள் விரிவடையும். இதனால் இரத்த அழுத்தம் குறைந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் முற்றிலும் செயலிழந்து கோழிகள் இறந்துவிடும். இயல்பான சுவாசத்தை விட வெப்ப அயற்சியின் போது சுவாச விகிதம் அதிகரிக்கும். இதனால் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவதால் இரத்தத்தை காரத்தன்மை உடையதாக மாற்றுகிறது. காரத்தன்மை உடைய இரத்தம் கால்சியம் சத்தை குறைந்த அளவே எடுத்துச் செல்லும். இதனால் முட்டை ஓட்டின் தரம் குறைந்து எலும்பின் வலிமையும் குறைந்து காணப்படும். தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாக இருப்பதால் கோழிகளில் தீவன மாற்று விகிதம் குறைந்துவிடும். இதனால் இறைச்சி கோழிகளின் உடல் வளர்ச்சி குறைவதுடன் வெப்பத்தின் அளவு மிகவும் அதிகரிக்கும் போது உயிரிழப்பும் ஏற்படும். முட்டை கோழிகளில் முட்டை உற்பத்தி குறைவதுடன் வெப்ப அயற்சி தொடர்ந்து நீடிக்கும் போது முட்டையிடுவது முற்றிலுமாக நின்றுவிடும். வெப்ப அயற்சியின் அறிகுறிகளை அறிந்து கொள்ளலாம்.
வெப்ப அயற்சியின் போது கோழிகள் கூட்டாக பண்ணைகளில் குளிர்ச்சியான அல்லது காற்றோட்டமான பகுதிகளில் காணப்படும். உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கோழிகள் வாயின் வழியாக மூச்சுவிடும். மேலும் இறக்கைகளை தளர்வாக ஓய்வு நிலையில் இரு பக்கமும் தொங்கிய நிலையில் வைத்திருக்கும். தீவனம் உட்கொள்ளும் அளவும் குறைந்து காணப்படும். மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். கோழி பண்ணைகளை அமைக்கும் போது எந்த முறையில் கோழிகளை வளர்த்தாலும், அதாவது ஆழ்கூள முறை, கூண்டு முறை, எந்த முறையில் கோழிகளை வளர்த்தாலும் பண்ணை அமைக்கும் இடம் நல்ல காற்றோட்ட வசதியுடன் இருக்க வேண்டும். மேலும் பண்ணை அமைக்கும் இடத்தைச் சுற்றிலும் நிழல் தரும் மரங்களை நட்டு வளர்த்து கோடை காலத்தில் கோழி பண்ணைகளின் சுற்றுப்புறத்தில் நிலவும் வெப்பத்தை குறைக்கலாம். கோழி பண்ணையின் மேற்கூரையில் குளிர்ந்த நீரை தெளிப்பான்கள் கொண்டு தெளிப்பதால் பண்ணையில் நிலவும் வெப்பத்தினை குறைக்கலாம். ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முறை மேற்கூரையின் மேல் குளிர்ந்த நீரை தெளிப்பதன் மூலம் 5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை குறைக்கலாம். பண்ணையின் வெப்பநிலை கோழிகளின் எச்சங்களிலிருந்து வெளியேறும் அமோனியா வாயுவினால் அதிகரிக்கும். எனவே கோழிகளை ஆழ்கூள முறையில் வளர்க்கும் போது ஆழ்கூளத்தை அடிக்கடி மாற்றுவதன் மூலமும், கூண்டு முறையில் வளர்க்கும் போது கோழிகளின் எச்சத்தை அப்புறப்படுத்துவதன் மூலமும் வெப்ப அயற்சியை கட்டுப்படுத்தலாம். ஏனென்றால் கோடை காலத்தில் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு சுத்தமான குடிநீர் 24 மணி நேரம் கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கோழிகள் போதுமான அளவு நீர் அருந்தாவிட்டால் கறிக்கோழிகளின் உடல் வளர்ச்சி குறைந்தும் முட்டை கோழிகளில் முட்டையிடும் திறன் குறைந்தும் காணப்படும். கோடை காலத்தில் வெப்பநிலை ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போதும் கோழிகளுக்கு 6 மடங்கு அதிக அளவு குடிநீர் தேவைப்படும். ராணிகேட் நோய் ஆண்டு முழுவதும் கோழிகளில் காணப்பட்டாலும் கோடை காலத்தில் கோழிகளில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். ராணிகேட் நோய் சிறிய குஞ்சுகள் முதல் பெரிய கோழிகள் வரை அனைத்து வயதுடைய கோழிகளையும் தாக்கக்கூடியது. நாட்டுக் கோழிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். ஆகவே கோடை காலத்திற்கு முன்னரே இதற்கான தடுப்பு மருந்தினை கோழிகளுக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். கோடை காலத்தில் கோழிகளுக்கு வெப்பம் குறைந்த காலை மற்றும் மாலை வேளைகளில் தீவனம் அளிக்க வேண்டும். கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் எரிசக்தியின் அளவு சற்று அதிகமாகவும் புரதச்சத்தின் அளவு சற்று குறைவாகவும் இருக்க வேண்டும். லைசின் மற்றும் மெத்தியோனின் அமினோ அமிலங்கள் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். குடிநீரில் தாது உப்பு கலவை மற்றும் வைட்டமின் கலந்து கொடுப்பதன் மூலம் வெப்ப அயற்சியின் தாக்கத்தை குறைக்கலாம். வளர்சிதை மாற்ற வெப்ப உற்பத்தியானது 20 முதல் 70% வரை தீவனம் உட்கொண்ட பறவைகளை விட உட்கொள்ளாத பறவைகளில் குறைவாக காணப்படும். செரிமானத்தின் விளைவாக ஏற்படும் வெப்பம் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். எனவே மதிய வேளைகளில் தீவனம் அளிக்கக்கூடாது. கோடை காலத்தில் வைட்டமின் இ 250 மில்லி 1 கிலோவிற்கு மற்றும் வைட்டமின் சி 400 மில்லி 1 கிலோவிற்கு குடிநீரில் கலந்து கோழிகளுக்கு கொடுப்பதன் மூலம் வெப்ப அயற்சியை கட்டுப்படுத்தலாம். குளிர்ந்த நீரில் டெக்ஸ்ட்ரோஸ் மற்றும் எலக்ட்ரோலைட் கலந்து கோழிகளுக்கு கொடுப்பதன் மூலம் உடலின் அயனி சமநிலை மேம்பாட்டிற்கு உதவுகிறது. கோடை காலத்தில் தீவனம் உட்கொள்வது குறைவதால் உயிர்ச்சத்து மற்றும் கனிமச்சத்தை அதிக அளவில் தீவனத்திலோ குடிநீரிலோ கலந்து கொடுக்க வேண்டும். இத்தகைய வழிமுறைகளை கோழி பண்ணையாளர்கள் கோடை காலத்தில் பின்பற்றினால் இறைச்சி மற்றும் முட்டை கோழிகளுக்கு வெப்ப அயற்சியின் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதோடு அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பினை குறைத்து உற்பத்தியை அதிகரித்து கோடை காலத்திலும் அதிக லாபம் பெறலாம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.